இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல நாள். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவர்களுடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இந்த நாள் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேலே ஆசீர்வாதத்தை பொழிகிற நாள். இந்த நாள் ஒரு வேளை சத்துருக்களினால், இந்த பிரச்சனையினால், போராட்டத்தினால், வியாதினால், வேதனையினால், தோல்வியினால் நீங்கள் சலிப்புற்ற ஒரு நிலைமையில் இந்த மாதம் முடிக்க போகிறோம், இந்த நாட்கள் முடிய போகிறது, இன்னும் நான் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்றெல்லாம் நீங்கள் ஒருவேளை எண்ணிக்கொண்டிருந்தால் கவலையப்படாதீங்க. இந்த நாளில் ஒரு எதிர்பார்ப்போடு ஆலயத்துக்கு போவோம், ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடுவோம். கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போது மன மகிழ்ச்சியோடு போவோம். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற நாள். இந்த நாள் கர்த்தர் எனக்கு ஆலோசனை தருகிற நாள். இந்த நாள் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிற நாள். கர்த்தர் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு நான் திரும்ப போகிற நாள் என்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம கடந்து செல்லணும். ஆண்டவர் அழகாக அற்புதமாக எழுதப்பட்ட அந்த வார்த்தை, தேவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. கண்டிப்பாக இருக்கும். இந்த நாள் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். உங்களை பலுகி பெருக செய்கிற தேவன், உங்களை உயர்த்துகிற தேவன். அப்படியே இந்த காலை வேளை நான் உங்களுக்கு ஆசீர்வாத தேவன் வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பார். சந்தோஷத்தோடு செல்லுவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோதே மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் எது இருந்தாலும் நாங்கள் சந்திக்க போகிற அந்த நாள், இந்த நாள் உம்முடைய சத்தத்தை கேட்க போகிற நாள், உமக்கு ஊழியம் செய்ய போகிற நாள், உமக்கு நன்றி செலுத்த போகிற நாள், உம்மை சோத்தரிக்க போகிற நாள். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க போகிறீரப்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு அவங்க நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தியான வேளையில் 1 மணிலேருந்து 1:30 வரை சேனல் 316 தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. மாலை 5லேருந்து 5:30 வரை ஜாய் டிவிலையும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.